ஜாழ்ப்பாணத்தில் நூதன திருட்டொன்று இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அது தவிர யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பது தொடர்பாக நான் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு சில விடயங்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றிலே திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. குறித்த வீட்டில் இருந்த 7 பவுன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டதாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த முறைப்பாட்டை தொடர்ந்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதில் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறப்பட்ட போதுதான் அவர் சொன்ன தகவல்கள் போலீசாரை கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. குறித்த இளைஞன் திருடுவதற்காக ஏதாவது ஒரு பிரதேசத்தை தெரிவு செய்வாராம். அதுக்கு பிறகாக அந்த பிரதேசத்திலே ஒரு வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த வீடு மற்றும் வீதிகளை நோட்டமிட்டு அது எந்த மாதிரியான இடம், அந்த வீடு எந்த மாதிரியான வீடு, அங்கு யார் யார் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் முன்பே அங்கு தங்கியிருந்து நோட்டமிட்டதன் பின்னர் அந்த வீட்டிலிருந்து வெளியேறி சென்று விடுவாராம். அதற்கு பிறகாக சில காலங்களுக்கு பிறகு அந்த வீட்டிலே, அதாவது சில காலங்கள் என்பது ஒரு 15 நாட்கள் 20 நாட்களுக்கு பிறகு அங்கு அந்த திருட்டு சம்பவத்தை அவர் மேற்கொள்வாராம். இவ்வாறு அவர் வழக்கமாக செய்து வருகின்றாராம். இதுதான் அவரது திருட்டு முறையாம் என்று அவர் வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் போலீசாருக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதைத்தான் ஊடகங்கள் நூதன திருட்டு என்று தற்பொழுது செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. அதாவது வயோதிபர்கள் இருக்கின்ற வீடுகளை பார்த்து, அதை விட தனியே யாராவது வசிக்கின்ற வீடுகளை பார்த்து அவர்களது வசதி போன்றவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு அங்கு சென்ற நகைகள் பணங்களை திருடுவதை இவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். எனவே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மற்றொரு செய்தியாக, வடக்கு மாகாணத்தில் பெரிதும் பரபரப்பாக பேசப்பட்ட விடயம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலிலே மிதந்த நிலையில் ஒரு பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் சமூக வலைதளத்திலே பேசப்பட்டது. அதற்கு பிறகாக குறித்த பெண்ணின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த பெண்ணின் உடலில் திரவம் ஊற்றப்பட்டு எதிர்காயங்கள் இருப்பதாகவும் தலையிலே அடிகாயம் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக அந்த பெண் கடல் நீரை, அதாவது உப்பு நீரை அதிகமாக குடித்த நிலையில் அது நுரையீரலுக்குள் சென்று பின்னர் மூச்சடைப்பு ஏற்பட்டு அந்த பெண் மரணித்ததாக அந்த உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறுதான் அந்த அறிக்கை வெளியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை, அவரது மரணம் தொடர்பாக பேசப்பட்ட சில விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருந்தது. குறித்த பெண் கார்நகர் பகுதியைச் சேர்ந்தவர், 2 பிள்ளைகளின் தாய். கணவன் மேசன் வேலை செய்கின்றார். வவுனியாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு நண்பிகளுடன் செல்வதாக கூறிவிட்டு தான் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார். அதற்கு பிறகாக இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். எனவே போலீசார் ஒவ்வொரு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் ஒரு செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன். இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று. அதன் அடிப்படையில் ஆண் மற்றும் பெண் என இருவர் இந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர கைது செய்யப்பட்டவர்களின் தொலைபேசியில் அந்த பெண் அனுப்பிய ஒரு ஆடியோ குறுந்தகவல் ஒன்றும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதாவது தொலைபேசியை பரிசோதனை செய்கின்ற போது அந்த குறுந்தகவல் அந்த போனிலே காணப்பட்டதாக கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பூநகரி போலீசார் நீதவான் முன்னிலையில் அவர்களை முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். இது தொடர்பாக நான் ஏற்கனவே செய்திகளை வெளியிட்டிருந்தேன். இவ்வாறு கைது செய்யப்பட்டமை மற்றும் நீதிவான் முன்னிலையில் அவர்கள் முன்னிலைப்படுத்துவதற்காக கிளிநொச்சியிலே தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை பெற இருக்கின்றார்கள், நீதிமன்றத்திடம் அனுமதியை கோர இருக்கின்றார்கள் என்ற தகவலை நான் வெளியிட்டிருந்தேன். அதற்கு பிறகாக இன்றைய தினம்தான் அவர்கள் கைது செய்யப்பட்ட தகவல்கள் தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் குறித்த அந்த இருவருக்கும் நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நான் ஏற்கனவே குறிப்பிடாத விடயம். அதனைத்தானே அவர்கள் இருவரும் யார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அந்த வகையில் ஒருவர் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மருந்தகம் ஒன்றின் உரிமையாளர் என்றும் மற்றொருவர் அந்த மருந்தகம் ஒன்றில் வேலை செய்கின்ற ஒரு பெண் என்றும் தெரிய வந்திருக்கின்றது.
அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது தொலைபேசிகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேவேளை இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதுதவிர பொலிசரப்பில் விசாரிக்கின்ற போது இது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் பொலிசரப்பில் விசாரிக்கின்ற போது மேலும் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் அதுவே இந்த விடயத்தில் வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதனை தாண்டி அந்த பெண்ணின் மரண சம்பவம் தொடர்பாக இன்னும் பல தகவல்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனை ஊடகங்களிலே சொல்ல முடியாது என்றால் அது ஒரு உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள். விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. விசாரணை முடிவிலே இந்த கொலை எதற்காக நடத்தப்பட்டது, இந்த கொலையின் பின்னணி என்ன என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்துவோம். அதுவரை ஜேகே ரிப்போர்ட் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.